கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள். அதில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில், ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அங்கே வந்து என்ன பேசினார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன கத்துறீங்க? எதுக்கு கத்துறீங்க? கத்துறோம் வாயில ரெண்டு போடு ரெண்டு அடி வாயை மூடிட்டு கேட்கறத விட்டுட்டு எதுக்கு வந்தீங்க நீங்க? சதன் போடுறான். நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது. அதற்கு உதாரணம் பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற அந்த கோயிலும் உதாரணம் என்று சொன்னார்கள். அருமையான வார்த்தை. புறநானூற்றிலே சிலப்பதிகாரத்திலே மாமழை போற்றுதும் திங்களை போற்றும் என்று சொன்னார்கள். இன்னொன்றை அவர் அந்த காலத்திலே சொல்லவில்லை. பெண்களை போற்றுவதும் என்று இப்பொழுது நாம் சொல்லுவோம். பெண்களை போற்றுவதும். இங்கே ஒரு நல்ல நோக்கத்தோடு பெண்ணுரிமை, பெண் கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா வகையிலும் சரிபாதியாக இருக்கின்ற, இன்னும் சொல்லப்போனால் படிப்பிலே அவர்கள்தான் முதன்மையாக இருக்கிறார்கள், ஆண்கள் பின்னாலே இருக்கிறார்கள். அதே மாதிரி தொழில் செய்வதிலே கூட அவர்கள் இன்னும் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே படிப்பிலே அவர்கள் முதன்மையாக வருகிறார்கள். இந்த 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு, இதை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு கோரிக்கை விடுக்கிறேன். அப்படி செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற 320 சமுதாயங்கள், நாங்கள் யார், எங்களுடைய ஜனத்தொகை என்ன, எங்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்கிறது, சமூக நிலைமை என்ன, அதையெல்லாம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே தெரிய வரும். அதை செய்ய தமிழக முதல்வர் ஏன் தயங்க வேண்டும்? அவருக்கு ஆலோசகர்களாக இருக்கிறவர்கள் இதை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதன் மூலமாக மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% கலைஞர் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். 108 சமுதாயங்கள் பயன்பெற்றன. இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை மிஞ்சிய தனையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது? ஏன் தயங்குகிறீர்கள்? பக்கத்து மாநிலங்கள், பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் தயக்கம்? அதனால் அதை செய்து நீங்கள் சரித்திரத்தில் சமூகத்தில் நீங்கள் இந்த சரித்திரத்தில் சமூக சரித்திரத்தில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த 10.5க்காக மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடே அதிர்கின்ற அளவுக்கு அந்த 7 நாள் சாலை மறியல் போன்று அதைவிட பிரம்மாண்டமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களை
அந்த அளவிற்கு நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் தமிழ்நாடு தாங்காது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை செய்தால் தமிழ்நாடு தாங்காது. அதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்வோம். ஆனாலும் ஒரே ஒரு தீர்மானத்திலே, அரசு தீர்மானத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நாங்கள் நடத்துவோம் என்று நீங்கள் அறிவியுங்கள் என்று தமிழக முதல்வரை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன்.